மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறதா அந்த கட்சி? ஆமாமா, தாவேக்க பெரிய கட்சி, அதுக்கு அழுத்தம் மத்திய அரசு கொடுக்குது. அவங்க கிடக்கா லூசுப்பேன், அவங்க எல்லாம் லூசுத்தனா போயிட்டு கிடக்காங்க. அதிமுக திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி நிற்கிறது, இவங்களா நடிச்சுக்கிறது. பெரிய ஒரு கட்சியை எதிர்த்து போராடுற மாதிரி காட்டியாச்சுன்னு கட்சியை மதிச்சுடுவாங்களா? யார் இருக்காங்க? ஒரு நாள் கூத்துக்கு தாங்குமா அந்த கட்சி? தாவேக்கா ஒரு நாள் கூத்துக்கு அந்த கட்சிக்கு இடத்த காட்டி ஓடிடுவாங்க. அதிமுக எவ்வளவு பெரிய பலம் கொண்ட கட்சி, பலம் பொருந்திய கட்சி, எம்ஜிஆர் அம்மாவும் உருவாக்கிய கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் கையில அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கு எடப்பாடியார் கரங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வீரவாள்கள், போர்வாள்கள். எங்களை எதிர்க்கின்ற துணிச்சல் திமுக தான் இருக்கு, வேற கட்சிக்கு கிடையாது. தாவேக்கா களத்தவே கிடையாது. தாவேக்காவுடைய நிலைமை பரிதாபத்துக்குரியது. தாவேக்கா பத்தி யாரும் கண்டுகொள்வதே கிடையாது. களத்துல அதிமுக எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக. இதுதான் நிற்கும். இன்னைக்கு நான் சாதாரண ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம். இந்த 200 நிர்வாகிகள், 200 தொண்டர்கள், நிர்வாகிகள், அடித்தட்டு நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள் கூடக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. எங்களுக்கு அடுத்த பலமான கட்சின்னா திமுக தான். ஆகவே அதிமுக தலைமையில் உள்ள கூட்டணி, எடப்பாடி தலைமையில் உள்ள கூட்டணி, ஸ்டாலின் தலைமையில் கூட்டணி களத்தில் நிற்கும். ஆகவே தாவேக்கா என்பது பரிதாபத்துக்குரிய ஒரு கட்சியாக இது தேர்தலோடு முடிந்துவிடும்.